ரஷ்யா மீதான தடையை மீள அமுல்படுத்துமாறு உக்ரைன் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா எண்ணெய்க்கு மீண்டும் தடைகளை விதிக்க வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளரிடம் பேசிய அவர், தற்போது மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பகுதிகளில் போர் நிறுத்தம் ஆரம்பித்துள்ளது. எனவே முன்பு இருந்தது போலவே ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகள் முழுமையாக மீண்டும் விதிக்கப்படுவதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். மேற்கு ஆசிய போரினால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததால் அதனை சமாளிப்பதற்காக அமெரிக்கா கடந்த மாதம் ரஷ்யா எண்ணெய் மீதான தடைகளை தளர்த்தியது. இதன் மூலம் கடலில் இருந்த ரஷ்ய எண்ணெயை ஏப்ரல் 11 வரை வாங்கிக் கொள்ள உலக நாடுகளுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது. அமெரிக்காவின் இந்த முடிவை ரஷ்யா வரவேற்றது. அமெரிக்கா அளித்த விலக்கு காரணமாக பல உலக நாடுகள் ரஷ்ய கப்பல்களில் இருந்து எண்ணெய் வாங்கின. மத்திய கிழக்கில் போர் தொடங்கியதில் இருந்து கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இதன் காரணமாக இந்த எண்ணெய் வர்த்தகம் மூலம் ரஷ்யாவிற்கு வருமானம் அதிகரித்தது. உக்ரைனுக்கு எதிராக 4 ஆண்டுகளுக்கு மேலான போர் மற்றும் சர்வதேச தடைகளால் காலியாகி இருந்த ரஷ்யாவின் கருவூலம் இதன் மூலம் மீண்டும் நிரம்பியது கவனிக்கத்தக்கது. ஆகவே அவர்களுக்கு பொருளாதார பலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்பட்டுள்ளதால் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் அல்லது நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் வலியுறுத்தல் விடுத்திருக்கிறது.